அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகரு, அப்புறம் வந்து சால்ட் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் வந்து ஒரு 2 கப்பு வந்து மைதா சேர்த்து நல்லா வந்து சாஃப்டான பதத்துக்கு வந்து மாவு வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் பிணையும் போது மாவு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து நல்லா பிணைஞ்சி அதுக்கப்புறம் ஃபுல்லாக மூடி வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஆகி உப்பி இருக்கும். அப்புறம் அதை வந்து நல்லா பிணைஞ்சி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரே இதுவாக வந்து அந்த மாவை வந்து வளர்த்துடணும். அடியில் மாவு தடவிங்க, மேலேயும் மாவு தூவிட்டு வந்து ஃபுல்லாக வளர்த்துங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் மூடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். அதில் வந்து சால்ட்டு பெப்பர் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து குடமிளகா, தக்காளி, வெங்காயம் இது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் வந்து நல்லா சேர்த்து பரட்டி வேக விட்டுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து வந்து நம்ம வந்து சுட்டுக்கணும். சப்பாத்தி சுடுற மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து சுட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா அதை லைட்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து ஸ்டஃபிங்கை வச்சு அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து மைனஸ் சாஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னு விருப்பம் வந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இஃப்தாருக்கு வந்து என்னென்ன வச்சுருந்தேன்னா வடை சுட்டுருந்தேன், அதுக்கப்புறமா கஞ்சி, அதுக்கப்புறம் இது அப்புறம் வந்து சம்சா, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட இஃப்தார் வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.